இன்னைக்கு நான் பூக்கோலம் போடுறேன்னா, அதனால எங்க வீட்ல பூத்த பூவ எடுத்து பறிச்சு வச்சுக்கிட்டேன். என்ன சித்து ம். பயங்கரமா இருக்குடி கோலம். நல்லா இருக்கா? ம் நீ கலர் அடிக்கிறதுக்குள்ள நீ ஒரு வழி பண்ற. இதுல அடிக்கலாமா? அதுல அடிக்கலாமா? கீழ அடி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சுங்க. என்னது? ஏன் அதுக்குள்ள இருந்துச்சு? என்னடி? நீ பார்த்துட்டு வர டென்ஷன் ஆயிடுவான். என்னம்மா? என்னை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. குட் மார்னிங். ஏய் வெரி குட். என்ன சித்து ம். இன்னைக்கு என்ன சிக்கு கோலமா இல்லை ரங்கோலியா? இன்னைக்கு ரங்கோலி. ஏன்னா நாளே வந்து மழை வந்துச்சு. ஆமாம், சிக்கு கோலம் போட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டது மழையில் அணைஞ்சு போச்சு. இன்னைக்கு ரங்கோலி போட போகிறேன். இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட சிக்கு கோலத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு, அக்கா சிக்கு கோலம் சூப்பராக இருக்குக்கா, ரங்கோலி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு ரங்கோலி பிடிக்கும், போட்டதை பார்க்க பிடிக்கும். நான் போடுறதை விட போட்டதை பார்க்க தான் பிடிக்கும். ஆனால் சிக்கு கோலம் எனக்கு போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் மார்கழி பிறந்தாலே சிக்கு கோலம் தான் நான் அதிகமாக போடுவேன். சின்ன பிள்ளையிலலாம் சிக்கு கோலமாக வரைஞ்சி வைப்பேன். ஆனால் நிறைய பேர் பூக்கோலம் தான் போடுவாங்க. என் தங்கச்சி பூக்கோலம் தான் போடுவாள். சிக்கு கோலம் தான் பிடிக்கும் உனக்கு? எனக்கு அப்போலேருந்தே சிக்கு கோலம் தான் பிடிக்கும். ஏன்னா எடுத்தமா இழுத்தமா வரைஞ்சமா போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த கலர் கோலமாக அடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு மற்றவங்க அடித்தா தான் பிடிக்கும். நான் உட்காந்து அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரங்கோலி தான் போட போகிறேன். இதுக்கு பேர் அப்போ வந்து ரங்கோலியா? ஆமாம். ம் ஆமாம். ஏற்றி விட்டது ஆனால் பயங்கரமானது. எனக்கே வந்து தலை சுற்றல் வந்துட்டு. ஆனால் என் தங்கச்சி என்ன சொன்னிச்சு, ம் ஈஸியாக இருக்குது பார்க்கும்போது, ம் இடுக்கு புள்ளி விடும்போது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னுச்சு. யார் சொல்கிறா? என் தங்கச்சி தான். அது கூட தெரியுமா? சின்ன பிள்ளைலாம் கோலமே விட தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமா கோலம் போடுது அது. சின்ன பிள்ளைலாம் நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுந்திரிச்சு கோலம் போடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்காங்க பாருங்க, எழுந்திரிச்சு கோலம் போடலன்னா வச்சிங்களேன் திட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாரும் எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்க, நீ என்ன தூங்கிட்டு இருக்கு, எழுந்திரிச்சு போடு எழுந்திரிச்சு போட சொல்லுவாங்க. நான் அதனாலே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த மார்கழி மாதம் மட்டும் போட்டுருவேன். ஸோ மற்ற நாளும் நான் தான் போடணும். ஏன்னா அவள் சின்ன பிள்ளையா இருக்காளா, அதனால அவள் போட மாட்டா. நான் தான் போடணுமா, அதனாலேயே அவள் கோலமே போட தெரியாது. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் தான் சூப்பராக வரைகிறா. மொதல் நாளே ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புனா எனக்கு. அவள் பூக்கோலம் போட்டா. அக்யூரேட்டாக வரைகிறேடி. அப்படியா? நீ தான் சொல்கிற. நீ தான் சொல்கிற அக்யூரேட்டாக வரைகிறேன்னு. ஆமாண்டி. என்னடா நாயெல்லாம் குலைக்குது? பயப்படுறியா குமார்? பயப்படுறேன், லைட்டாக பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தெருவில் நான் மட்டும் தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோலம் போடுறேன்னா, மழை பெஞ்சதுனால யாருமே எழுந்திரிக்கல. அதை பார்த்துட்டு, அக்கா நீங்கள் வெளில நின்று கோலம் போடுறத பார்க்க எனக்கே பயமாக இருக்குது, லைட் வச்சுட்டுலாம் போடுங்கக்கா அப்படின்னு வேற. நான் நிவி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறேன். அதனால தான் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னடி பின்னாடி தலையில்? பின்னாடி தலையில் என்னது? இதுவா இருக்கு ஒன்று. இன்னைக்கு நான் பூக்கோலம் போடுறேன்னா, அதனால எங்கள் வீட்டில் பூத்த பூவை எடுத்து பறித்து வச்சுக்கிட்டேன். அடி பைத்தியம். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இதை நீ கேட்ப நான் சொல்லுவேன்னு நினச்சேன். அதே மாதிரி நீ கேட்டுட்டு, அதனால தான் பூ வச்சுருக்கேன். இன்னைக்கு பூக்கோலம், அதனால பூ வச்சுருக்கேன். சூப்பர். இல்லை ப்ரஷ் பண்ண போனேன்னா நிறைய பூ ஒயிட் கலரில் தான் நிறைய பூக்குள்ள எங்கள் வீட்டில். அது அந்த செடி எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு, சரி எடுத்துகிட்டு பறித்து வச்சுக்கிட்டேன். அந்த காலையில் நான் கோலம் போடும்போது அது தனியாக தெரியும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதனால வச்சுக்கிட்டேன். ஆமாம், இந்த டப்பாலாம் எப்போ பொறுக்குண்ணே? இந்த டப்பாலாம் ஒன்று ஞாபகம் இல்லையா? ஏய், அவுட்டோர் குக்கிங்க்கு வச்சிருந்த டப்பா அடியுது. அடி பைத்தியமே. நான் இங்கே கொண்டாந்து வைக்கும் போதே நினச்சேன் நீ கேட்பேன்னு. ஆனால் நீ அதை பார்க்கவே இல்லையா? இன்னும் அவனுக்கு ஞாபகம் வரல போல இருக்குன்னு நினச்சேன். இது எல்லாமே வந்து அவுட்டோர் குக்கிங்க்கு மசாலா கொட்டி வச்சுருந்தேன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுமா. ஸோ அதனால் எடுத்து இல்லை நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தல அதில் கொட்டி வச்சுட்டேன். ஸோ டப்பாவை காலையாக தானே இருந்துச்சு, அதில் இந்த கோலமாவெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். அப்போ இனிமேல் கோலமாவுக்கு தான் உனக்கு யூஸ் ஆகும். இல்லை, இப்போதைக்கு கொட்டி வச்சுருக்கேன், வேறு டப்பா இல்லைன்னு. அவுட்டோர் குக்கிங்காக வாங்கினது.
அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இது உள்ளுக்குள்ளே கலர் அடித்தா தான் வெளியில் வரைய முடியும், இல்லைன்னா அது மேலே ஏறி நின்று கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே மட்டும் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிப்போம். பாதி தான் வரைஞ்சிருக்கேன். இது ஃபுல்லாக அடிக்கணுமா? ஆமாம். ம் ஆமாம். அடி பாவி, இதுவே வந்து விடிஞ்சிருமா இருக்கே. அதுக்கு தான் நேரமாக வந்திருக்கிறது. என்ன சீத்து, பயங்கரமாக இருக்குடி கோலம். நல்லா இருக்கா? ம் நீ கலர் அடிக்கிறதுக்குள்ள நீ ஒரு வழி பண்ணுற. இதில் அடிக்கலாமா, அதை அதில் அடிக்கலாமா? எனக்கா தெரியும், உனக்கு தானே தெரியும் எதில் அடிக்கணும்னு. பார்க்க உனக்கு அழகாக தெரியுதா இல்லையா? நல்லா இருக்கு. அவ்வளோதான் மேட்ரு. இன்னும் முடியலையாடி? முடியல. இதில் இன்னும் வேறு பார்டர்லாம் கட்டுறியே. ஐயோ, ஆனால் செம்மையாக இருக்குது சீத்து. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற? எனக்கு மண்டை குழம்பு தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஜஸ்ட் ஃப்ளவர். ஒரு வழியாக கோலம் போட்டாங்க, பொழுதும் விடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு கோலம்? செம்மையாக இருக்கு. ஆனால் வேற மாதிரி. பொழுது விடிஞ்சிருச்சு, இடுப்பு கிழிஞ்சிருச்சு. அழகி, குட் மார்னிங். அது வந்து இப்போ வந்துட்டு தூக்க கலத்தில் இருக்கு. எப்படி பார்க்குறேன் ரியாக்ஷன் பார்த்து. ஐயோ அழகு, என்னது அது எப்படி பார்க்குது பத்தியா சித்து? அண்ணன் பார்க்குற வரைக்கும் இருக்கட்டும். அழைக்காம இருக்கு நீ. கிட்ட நிற்கிறான் பாரு. கிட்ட கொண்டு போய் காப்போம். கலர் கோலம், ஃப்ளவர் கோலம். நல்லா இருக்கா? உன்னை யார் அது கூட எந்த யூஸ் பண்ணுது? ஆமாம். இப்போ எழுந்திருக்கிறானா கரெக்டாக? இப்போ ஃபீலிங் பண்ணானா அப்படியே குடிச்சிட்டு தூங்கிடுவான். எங்கே கோலமாவு ஒரே கலரை கொடுத்தா தீந்து போயிடுமோங்கிற பயத்தில் கலராக கொடுத்துட்டேன். அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை போடும்போது சூப்பராக போட்டுடலாம். இதுவுமே சூப்பராக தான் இருக்குது, இன்னும் பெட்டராக போடலாம். ஓகே, இதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து திவிக்கு லஞ்சு செய்யணும். நிவி இடையில எழுந்திரிச்சு வந்தார். அவருக்கு வந்து இப்போ தான் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன்னா, சரி இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். ஓகே, போவோமா? போகலாம். திவி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. திவி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ வந்து கொல்லையை வந்துட்டு ரெடி பண்ணுறோம், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீத்து, ஏன்டி நீ தலையில் பூ பறிச்சிக்கிட்டு தான் இருக்கிற, திரும்ப இங்கே வச்சுக்கிட்டு தான் இருக்குது. எத்தனை பூ தாண்டி இங்கே பாரு. அதை பார்த்து தானே காலையில் ஒன்று பறித்து வச்சாங்க பாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். நானும் கட் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள் அடுத்த மொட்டு, இங்கே பாருங்கள் ஒன்று இவ்வளோ பெருசு தாங்க வைக்கிது, பெருசாக. இப்படி இருந்ததை பார்த்துட்டு ஆசைப்பட்டு தான் காலையில் ஒன்று பறித்தேன். எவ்வளோ மொட்டை பாருங்கள், எல்லா இடத்துலையும் மொட்டு தான். அது வாடி போயிடுச்சு, அது தூக்கி போட்டேன். குளிச்சேனா வாடிடுச்சு, தூக்கி போட்டுட்டேன். குளிச்சுட்டு இப்போ என் தலை சீவி வச்சுருக்கேன், அதை வைக்கணும். பரவாயில்ல, நம்ம வாங்கினதுலேயே இது மட்டும் தாண்டி ஒர்த்து. ஆமாம், நல்லா பூக்குது, அதுவும் பூக்குது, ரெண்டுமே பூக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கவனிக்கணும். இப்போ நம்மளே கவனிக்காமல் இருந்தால் நம்ம எப்படி ஆகும்? நாசமாக போயிடும். அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் எதாக இருந்தாலும் கவனிக்கணும். ஆமாம், இந்த டீ தூள் நம்ம டீ போடுறோம் பார்த்தீங்களா, அதில் இஞ்சிலாம் தட்டி டீ தூள்லாம் போடுறோம்ல, அந்த டீ தூளோட அப்புறம் டீ தூள், அப்புறம் வந்துட்டு என்னன்னா அந்த காய்கறியோட அந்த தோல் அதெல்லாம் போட்டோன்னா நல்லா வளரும். இந்த ஒயிட் பூ மட்டும் நிறையா இருந்தது, நான் பறிக்காமல் தான் இருந்தேன், மனசே வராமல். அதுக்கப்புறம் சரி வீணாக போகுது, பறித்து தலையிலையாச்சும் வச்சு போட்டு தான் தலையில் வச்சேன். காலையில் ஒன்று வச்சேன், இப்போ ஒன்று பறித்து வைக்க போகிறேன். அதோட பூத்துருக்கு, ஒன்று பறித்து கொடு. நான் பறித்து கொடுக்கணுமா? சரி பறித்து கொடுக்குறேன். இந்த பூ நல்லா இருக்கா? இதோட பூக்கிட்டுமா?
ஐயோ கத்திரிக்கோள் தான் நல்லா இருக்கும் மாதிரி. இப்படி கட் பண்ணு சைடா. எப்படி அந்த எட்ஜில் வச்சு கட் பண்ணு, அந்த கவனையில். ஒரு பூ பறிக்க தெரியுதா உனக்கு? இதில் வேற நான் பறித்து கொடுக்கணுமா, நாய் பறித்து கொடுக்கணுமா, நரி பறித்து கொடுக்கணுமா தான் கேட்குறேன். பார்த்துங்க, ஒரு பூ பறிக்க சொன்னதுக்கு என்னென்ன திட்டுறா பாருங்க. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. அம்மா வெறும் எங்கம்மா எடுக்கணும்? எந்த வெறுவு? எது அந்த இதுவா? அதெல்லாம் எடுத்து அழகாக எடுக்கணும். ஆமாம், ரொம்ப கண்ணாமனால கிடக்குது. அந்த மழை பெஞ்சதுனால வந்துட்டு கொள்ளையை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம். இதெல்லாம் வந்துட்டு வைக்க மாட்டுது. ஃபஸ்ட்டு வச்சு தெரியுமா சீத்து, நம்ம கீழே வச்சோம் தெரியுமா? ஆமாம், முள்ளங்கி எல்லாமே. அப்போ எவ்வளோ பெருசு வச்சுது முள்ளங்கி. எல்லா கொட்டையெல்லாம் எவ்வளோ முளைச்சிது. இந்த கொட்டாயை போட்டதுக்கு அப்புறம் தான் இதாகிடுச்சு. இப்போ நிறைய வேலை இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அது என்னது இது? எங்கள் வீட்டில் முளைச்சதுல எங்கே பார்த்தாலும் இந்த துளசி. துளசி? அது ஆமாம், துளசி தான். அது என்னது? சும்மா செடி. பொங்கல் கரெக்டாகிடும் இன்னும். கரெக்டாக இருக்குமா? ஒரு கட்டுக்கு வந்துட்டு காஞ்சி கருவாடாயி அடுத்த மாதம் அதை யாரும் வெட்டியிருக்காங்க சீத்து. அங்கே பாரு, திவி பண்ணிருக்காம இருக்கு. திவியா என் தம்பியான்னு தெரில, அன்னைக்கு வெட்டினாங்கல்ல, அப்போ என்னமோ வெட்டியிருக்காங்க, அதுதான் பட்டிருக்கு. இருந்தாலும் நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயோ வெட்டுப்பட்டிருக்கே வீணா போயிட்டா. நானும் மேலெல்லாம் காயவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சரி இருந்துட்டு போட்டிருந்தா நானும் விட்டுட்டேன், ஒன்றையும் சொல்லலை. நீ ஃபீல் பண்ணுவேன். சே, நானே இப்போ தான் பார்க்குறேன்டி. அன்னைக்கு அவனுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு அவிஜிக்கு. அப்போ வந்துட்டு இந்த கரும்பை வெட்டிட்டான். நாங்கள் அன்னைக்கு அந்த கரும்பை வெட்டினோமா, அன்னைக்கு இந்த கரும்பை வெட்டிட்டான். வெட்டிட்டு அது வந்து பட்டுட்டு போல, அதில் பட்டுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பந்தையெல்லாம் பிரிக்க போகிறேங்க. ஏன்னா மழையில் எல்லாமே வீணாக போயிடுச்சா, திராட்சை செடி எல்லாமே. பந்தையெல்லாம் பிரிச்சுட்டு புதுசாக போடணும். பாருங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு திராட்சை செடி, பச்சை பச்சைன்னு எல்லாம் திராட்சைலாம் கொத்து தொங்குனுச்சுல, எல்லாமே மழையில் காலி ஆகிடுச்சு. மழையில் காலி ஆகிடுச்சு எல்லாமே. உருவி விட்டா அப்போ முளைக்கணுன்ற. ஆமாம், இப்போ என்னென்னா பந்தையில் பிரிச்சுட்டு அந்த கொடியெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டுட்டு மேலே அப்புறம் வந்துட்டு இந்த இலையெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் உருவி விடணும். உருவி விட்டால் தான் திரும்ப வந்துட்டு வளரும். நம்ம என்னையுமே மைண்டில் வச்சுக்கோ. அதுதான் அன்னைக்கு போனோம் பார்த்தியா, அங்கே கரும்பெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, சோளை உருவி விட்டுருந்தாங்கல்ல. ஆமாம், சோளை இப்படி தான் பிச்சு விடணும், அப்போ தான் வந்துட்டு இதாகும், பெருசாகும். அதை மட்டும் வெட்டிடு, அது வேணாம், அது வீணாக போயிடும். அவ்வளோதான். இதை பாருங்க, இதுதான் வெட்டுப்பட்டது. வெட்டுப்பட்டு இதோட வெட்டிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வெட்டியாச்சு. இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பேன் கரும்பு. இது மாதிரி இந்த மாதிரி இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதை பாருங்க, யாருக்குமே பிடிக்காது சில பேருக்கு. ஏன்னா பெருசாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக உரிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி கணு கிட்ட இருக்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது டேஸ்ட்டாக இருந்தாலும் ஆனால் அதுக்கு நம்ம போக மாட்டோம். அதை கரெக்டாக பார்த்து இதுலேருந்து இது வரைக்குமா வெட்டி எடுத்துருவேன் நான். எங்கள் வீட்லேயும் அதான் இருக்கும். ஆனால் அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆள் கரும்பு திங்க ஆரம்பிச்சிடுங்க. பொங்கல் வந்துடுச்சு. அது நம்ம வீட்டு கரும்பு பொங்கல். ஆமாம். ஏ பல்லு போயிட போதுரி, ஏன்டி இப்படி போட்டு கொதற? ஸ்ட்ராங்கா? என்ன சொல்கிற? கரும்பு சாப்பிட்டா ஸ்ட்ராங்காக பல்லு? ஆமாம், கரும்பு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு பல்லு ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காகவும் ஏறும் ஒன்று சுகரும். அப்படிலாம் இல்லை, சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த சுகர் இதெல்லாம் என் காதில் விழுந்ததே கிடையாது. இந்த பணக்காரவங்களாம் இருக்காங்களா, அவங்க தான் ஏதோ சுகர்லாம் பேசிப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி வார்த்தையே விழுந்தது கிடையாது. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுகருன்னு காதில் விழுவுது. அந்த பேஷண்ட்டை பார்த்தா சுகர், இந்த பேஷண்ட்டை பார்த்தா சுகர். நான் சின்ன பிள்ளையில யாருக்கும் உங்கள் வீட்டிலலாம் சொல்லி இருக்கேன் பாரு. இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்துட்டு அந்த சுகர் டெஸ்ட்டுங்கிறதே போனதே இல்லை. எங்க அம்மா வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் போனுச்சு, சுகர்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் மாத்திரை போட்டுட்டு இருக்கு. ஆனா எங்க அப்பா இது வரைக்கும் மாத்திரையே போடல, டெஸ்ட்டுக்கும் போனது. ஆனா அதே சாப்பாடு தான் அப்பாவும் சாப்பிட்றாங்க, அம்மாவும் சாப்பிட்றாங்க. அது எப்படின்னு தெரியல எனக்கு. சின்ன பிள்ளையில நீயே உண்மையை சொல்லு, சின்ன பிள்ளையில யாராவது ஒருத்தவங்க சுகர்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்க? உன் சரௌண்டிங்ல, உன் சொந்தக்காரங்க இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்லை. நானும் கேள்விப்பட்டதில்லை. நான் வேலை பார்க்க போன இடத்துல அங்க இருந்த முதலாளி அந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் நான் காதுல வாங்கியிருக்கேனே தவிர எங்க குடும்பத்துல உள்ளவங்க யாருக்கும் சுகர் இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் சுகர் எங்க பார்த்தா சுகர், அங்க பார்த்தா சுகர் அப்படிங்கிறதே வந்து எதனால அதுல இருந்து எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆமா, எல்லாரும் போய் செக்அப் பண்ணி சுகர் இருக்கான்னு செக் பண்ணியே எல்லாருக்கும் வந்து முடிஞ்சு. செக் பண்றது தப்பு இல்ல, கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே நமக்கு வந்துரும். சுகர் அதிகமாயிடும், பிரஷர் அதுக்கோட சேர்ந்து வந்துரும். ஆமா, ஐயோ சுகரை குறைக்கணும்னு
அந்த பிரச்சனையே வந்துட்டு ப்ரெஷர் வந்துடும். கரும்பு செம்ம டேஸ்ட்டுங்க. ஆ கரும்பு ஆ செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்ட்டு. அம்மா இனிக்குது. கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டு கரும்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு கடையில் வாங்குறது இனிக்கும், பட் எந்த கரும்பு இனிக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வச்சது இனிப்பு கரும்பு வச்சுட்டோம், அதனால தப்பிச்சுக்கிட்டோம். ஒரு சில கரும்பு இனிக்கும், ஒரு சில கரும்பு இனிக்காது. ஒரு எடுத்து ஒரு அடிக்கு ஒரு மழை பெஞ்சுன்னா டக்குன்னு கொண்டு போய் அடுக்காக கொண்டு போய் வச்சுக்கலாம் எங்கேயாவது. இப்படி வச்சுருந்தா எப்படி எடுத்து கொண்டு போய் வைக்க முடியும்? நேற்று பொறுக்கிட்டு வந்த வெறும் இது ஃபுல்லாகவே இதை தான் இப்போ கிளியர் பண்ணி நம்ம அதை அடுக்க போகிறோம். அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதா, அந்த இடத்த ஃபுல்லாக நீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு இதை அங்கே இருந்து அடுக்க போகிறோம். அதை கரும்பை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து போர் தொடங்க போகுது. போர் தொடங்க போகிறோம். நாங்களாம் எப்போயே தொடங்கிட்டோம். நீ தான் இப்போ தின்னுட்டு வந்துட்டு தொடங்க போகிற. நானா செம டேஸ்ட்டு கரும்பு. இதுக்கப்புறம் நம்ம போடுறோம் கரும்பை. ஆமாம், இந்த மழையில் நனைஞ்சதுனால தான் அதிகமாக இப்போ சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இந்த விரவு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சிலிண்டர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு இப்போ வெறும் வேணுமே, இது 4 கால் வேணுமே, இருக்கா? இந்த கால் 2 பேர் காலையும் வச்சு கட்டுனா 4 கால் கரெக்டாக இருக்கும். லொல்ல பத்தியா? அதெல்லாம் உடஞ்சதா? சாத்தேடு. விரவெல்லாம் அங்கே போடாத, விரவெல்லாம் இங்கே போடு. இங்கேயா? அதெல்லாம் மட்டை, கால் மட்டை, அந்த இது மட்டை. கீழே எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெறுவை வந்து அடுக்க வேண்டியதுதான். எங்கே சீத்து அடுக்கணும் வெறுவை? இங்கே தானே, இந்த சைடு அடிக்குவோம். இப்படி போட்டு கரெக்டாக அடிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு ஜாமான். இதுதான் பார்த்தியா, அவுட்டோர் குக்கிங் வாங்கினது, அந்த பிரியாணி போடுறது, அது எங்கே இருக்குது பார்த்தியா வெயில்ல? அதான் பொங்கல் வேலை செய்யும்போதே எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து இந்த ஜாமான் இதுக்கு, இந்த ஜாமான் அதுக்கு, இந்த ஜாமான் இதுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வைக்கணும். சரியா போச்சு. என்னது ஏன் அதுக்குள்ளே எழுந்திருச்சு? எழுந்திரிச்சிட்டான் ஆளு அதுக்குள்ளே. குளிக்க வச்சு தானே இன்னைக்கு வேலை வந்துட்டு கோயந்தா தான். ஆச்சோ, ஒன்னாலே தாண்டா சீக்கிரம் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம். குழந்தை பிள்ளையா இருக்கும்போது பொங்கல் வந்துச்சா, அப்போ வந்து தெரியல, நாங்கள் வேலை பார்த்துட்டோம், அப்படியே படுத்த இடத்துலேயே படுத்திருப்பான். இப்போ பெருசாயிட்டானா ஒரு ஆள் தூக்கி வச்சுருந்தாலும் இடுப்பில் இருக்க மாட்டான், அவனை வந்து கூட வேலை பார்க்கணும். என்னம்மா, என்னை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கு. குட் மார்னிங். வெரி குட். இது குட் ஆஃப்டர்நூன் ஆக போகுது. இது போதும்ல? இது போதும். நிறைய இந்த பக்கம் போட்டிருந்தோம், இந்த பக்கம் மாற்றி போட்டாச்சு. ஏன்னா போய் வர ஈஸியாக இருக்கும், அந்த பக்கம் நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஆமாம், இப்படியே வெறு வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு மட்டும் வெறு வச்சுட்டா தின்னுக்கிட்டே இருக்கா பாருங்க. இவனுக்காக தான். அவ்வளோதான், இதை அப்படியே அடிக்க வச்சுட்டோம்னா வேலை முடிச்சு. ஈஸியாக உருவிக்கலாம்ல. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? நிறைய இந்த இடம்லாம் கொசாம்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அடிக்காச்சு. இந்த இடத்துல இப்போ ஃப்ரீயாக போய் வர இருக்குல்ல. முன்னாடி இப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த பக்கம் நின்று இப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எடுக்கவும் முடியாது. இப்போ நாங்கள் இந்த பக்கம் வந்து இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கால் மட்டையை தான் வந்து அடுப்பு வைக்கணும், வெந்நீர் போடுறதுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த இடம் மட்டும் தான் இருக்குது சுவிட்சும் கிளியர் பண்ணுறதுக்கு. கூட்டி அள்ளிட்ட வேலை முடிஞ்சு. இது வந்துட்டு நம்ம அந்த இது தானே, அது பேர் என்ன, அந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கோட இது. இந்த மலையில் எல்லாமே விழுந்து போச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் முளைச்சிருக்கு பாருங்க, கீழே தான் கிடந்துச்சு, ஆனால் முளைச்சிச்சு பாருங்க. கட்டி போட்டு வச்சது. மாதான கோயிலில் ஏன்னா எப்படி புளியா மரம் வெட்டி போட்டு முளைச்சிது, அதே மாதிரி இது வந்து மண்ணில் வச்சாதான் முளைக்குன்னு பேர், சும்மா வெட்டி போட்டு கிடக்கிறதே முளைச்சிட்டு இருக்குது. என்னடி பார்த்துட்டு வர டென்ஷன் ஆகிடுவான். என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணலாம்? வேலை பார்த்தீங்க, என்னை விட்டுட்டு எப்படி வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவன் வேலை பார்க்கும்போது அவன் இருக்கணும். அவ்வளோதான்.
சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு கொஞ்சம் ஈரம் மண்ணா இருக்குப்பா. அவ்வளோதாங்க, வேலையை முடிஞ்சு ஃபுல்லாகவே. பச்சை பயிறு வேக வச்சது சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லாருக்குமே வா அதான் கொடுத்தா அப்படின்னு. ஓகேயா? இப்போதான் வேக வச்சுருக்காங்க. இது தாண்டி நல்லது, இதெல்லாம் சாப்பிடணும்டி. டயர்டாக இருப்பீங்கன்னு தான் நான் வரும்போதே ஊற வச்சுட்டேன். இப்போ வேக வச்சு கீழே வைக்காது, கேட்டு இந்தா பெஞ்சில் வச்சிரும். மா வா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னொன்று என்னென்னா அத்தையை வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க சாதமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. கொண்டைக்கடலை, இந்த தானியங்கள் வகைகள், அப்புறம் 2 முட்டை டெய்லியும் சாப்பிட்ணும். அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது மாதிரி தான் சாப்பிட்ணுமா. சாதங்கிறது ஸ்வீட் மாதிரி எடுத்துக்கணுமா. இதனால் இந்த ரூல்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா கால்வலி, சுகர் அதிகமாகி கால்வலி வந்ததுனால. இது உங்களுக்கு ஸ்நாக்ஸு, சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிடணும். முன்னெல்லாம் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் வந்துட்டு செரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா. இப்போ வாழைப்பழத்தை கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது. எதனாலன்னா 5 வயசு குழந்தை வாழைப்பழம் சாப்பிட்டு சுவாச குழாயில் போய் அடைச்சி இறந்து போயிட்டாங்க. பார்த்து நம்ம வாழைப்பழத்தை கூட கொஞ்சம் சேஃபாக தான் கொடுக்கணும். நம்ம சொல்லுவோம் வாழைப்பழங்கிறது வழுக்குன்னு உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, கட் பண்ணி தான் கொடுக்கணும். கட் பண்ணி தான். அதனால தான் அன்னைக்கு நான் ஸ்நாக்ஸ் வைக்கும்போது கூட சொன்னேன் வாழைப்பழத்தை கட் பண்ணி திவிக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுக்கறதா இருந்தால் பார்த்து கட் பண்ணி கொடுங்க. எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பழங்கிறது செரிமானத்துக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறது, அது வந்து சீக்கிரம் சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நல்லதுன்னு. அது கூட எப்படி ஒரு குழந்தைக்கு ஆபத்து அமைஞ்சிருக்கு பாருங்க. 5 வயசு குழந்தை. கோவம் வந்துருச்சு, இப்போ கோவம் வந்துருச்சு. ஆஹா, ஒரு பழத்தை கொடுக்கணும் இருக்கு. பாரு உன் கோவத்துக்கெல்லாம் இங்கே ஆளாக முடியாது. என்ன என்னை தடுத்துட்டியா நீ என்னை தடுத்துட்டியா நீ வயிறடி தங்கம். ஓகேங்க, காலையிலேருந்து கோலம் போட்டு காலையில் கஞ்சி குடித்தோமா, அதுக்கப்புறம் இப்போ சுண்டல் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அதை சமைச்சு முடித்து இந்த வேலையே இவ்வளோ லேட்டாகிடுச்சு. அதுக்கு ஒரு வழி ஆகிடும் நானும் அத்தையும். இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அத்தை போய் குளிச்சுட்டு வரணும். நான் குளிச்சுட்டேன். பொங்கல் வேலை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்? பொங்கல் என்ன எவ்வளோ நாள் இருக்குன்னு? அதுக்குன்னு ஒரு 20 நாள். 20 நாள் நம்ம சொல்கிறோம், டக்குன்னு வந்துடும். ஆமாம், உடனே ஓடி போயிடும். அதுவும் ஆமாம், அந்த பனியெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்கன்னா ஒரு நாள் பனி பெய்யும் அதிகமாக, இன்றைக்கி யானத்தெல்லாம் எடுத்து போட்டால் சரிப்பட்டு வராதுன்னுவாங்க. அப்படியே தள்ளி போய் வேலையே அப்படியே ஆகிடும். ஸோ நிவிய வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக பார்க்கணும். ஒரு நாள் பாத்திரம், ஒரு நாள் துணி, ஒரு நாள் வீடு ஒட்டடைன்னு நிறையா இருக்குது. ஸோ அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய் 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 சொல்லுங்க. பாய் அழகு.